ಇದು ಮನುಷ್ಯರಿನ வார்த்தையில் தேவாதி தேவதை வாசம் செய்கிறவே. இது மனுஷரின் வார்த்தையில் தேவாதி தேவதை வாசம் செய்கிறவே. தேவன் நாமரிக்கும் சங்கரனாய் மாற்றிடுமா. தேவன் நாமரிக்கும் சங்கரனாய்
செய்தபடியினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சோதரம் 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 நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவே பொன்னேசரே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவே பொன்னேசரே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரங்கராய்
இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆனந்தத்தின் ஆராதனை, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வர். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியும் ஆண்டவரில் வரும்போது, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை கடந்த 6 நாட்களாக எத்தனை கவலைகள் பாதங்கள் சொல்லிருந்தாலும் இந்த ஆயத்துகள் என்று வரும்போது ஆண்டவருடைய மகிழ்ச்சி பிரசனத்தினால் நிரப்புவதாக, ஆனந்த சந்தோஷத்தால் நிரப்புவதாக. நம் கர்த்தரை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவதால். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடுவோம். இது நன்றாய் பாடுங்கள். அதே மாதிரி தூக்க பண்ணுங்க. இந்த சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிஹார பஷதரக பசுகாரிக்குள்ளவர் நிஹாவாரி நிஹாவாரி அபரபஷல மதின மரியாத மதின மக்கபரவ அபரபஷல மதின மரியாத மதின மக்கபரனி மக்கபரவ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நானூற்றி ஒன்றுண்டானால் அது இயேசுவின் பிரசன்னம், அப்பாவுடைய சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாள் ஆராதனை பாடலாக பாடுவோம். ஹல்லேலூயா. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம்
இந்த பிரசனத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? அவனுடைய பிரசனம் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு உள்ளதாக நின்று அதோடு கூட ஒரு கடுமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பிரசனம், அவனுடைய பிரசனம் நம்ம இதில் இருக்கின்றது, இந்த குடும்பத்தில் இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய நாமத்தினால் கூடுகிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவருடைய பிரசனம் நிச்சயமாகவே இருக்கிறது. கொஞ்சம் அவருடைய பிரசனத்தினால் பர்வதங்களும் உருகி போகும் என்று வாசிக்கிறோம். மேலோயா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலை இருந்தாலும், தேவ பிரசனத்தை நாம் நாடும்போது, தேவ பிரசனத்தை நாம் தேடும்போது இந்த பிரச்சனைகள் காணாமல் போயிடும், உருகி போகும். அல்லேலூயா. எப்படி பணியில சூழ்நிலை வரும்போது அந்த பனிக்கட்டி உருகி போகுது, அது போல நம்முடைய பிரச்சனைகளை ஆளுடைய பிரசனம் உருகி போக செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசனத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் வேகமாக இருக்கின்றது, மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வருமையா நல்லவரே, துணையாளரே,
கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் நினைத்துக் கூட பார்க்க முடியாத அளவிலே நம்மிலே அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபுக்கு ஒரு அறிவு வந்தது. யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஆதரப்படுத்தபடியாக பேசினாலும் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அறிவுரைகள் அவனுக்கு போதுமானதாக இல்லை, திருப்திப்படுத்தக்கூடியதாக இல்லை. ஆனால் பெரும் காட்சியை கற்று உத்தரவான போது நான் இன்றைக்கு பார்க்கிறேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினாலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தேவரே சக்கரத்தையும் செய்ய வல்லவர். வேலை செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கேன். நமக்கு ஒரு அறிவு வேண்டும், நமக்கு ஒரு அறிவு வேண்டும். என்ன அறிவு? ஆண்டவர் செய்வார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரே தாமதமாகலாம், தாமதம் கடினம்தான், தாமதம் கஷ்டம்தான். தாமதத்தின் பாதி என்பது மிக 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 கடினமான ஒரு பாதை. சொந்த பாதை வழியை நாம் போகிறோம், அதிலும் ஆண்டவர் கிருபை தருகிறோம். அது கிருபை மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பாதையை நம்மால் கடக்க முடியாது. ஒவ்வொரு நம்முடைய ஸ்டெப்ஸிலும் அவர் கிருபை இருக்கிறபடினாலே அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற கிரகிக்க முடியாத காரியங்களை நிச்சயமாய் செய்கிற தேவன். அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பொறுமை ரொம்ப தேவை. இந்த பொறுமை தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பொறுத்திருந்து அந்த பொறுமை யோகை குறித்து சொல்லும்போது நீடிய பொறுமை. அதான் பார்த்தீங்கன்னா யோகத்துக்கு 99 days தான் உபத்திரம். ஒன்லி 99 days. நம்ம பல வருஷங்களாக சகிக்கிறோம், பல வருஷங்களாக இந்த பாதைகள் போய்ட்டு இருக்கோம். எல்லாரும் அல்ல, குறிப்பாக சிலர் இன்க்ளூடிங் மீ. அப்படின்னு சொல்ற பாதை கடினம்தான், அதிலே பொறுமை மிக அவசியம்தான். அதன் மத்தியிலும் ஆண்டவரை விசுவாசத்தோடு தொடர்ந்து பின்பற்ற அவருடைய பெயர் போதுமானது. அல்லேலூயா. இதை பாடினது போல கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் நம்மை மறந்திருந்தால் இதை நாம் எங்கேயோ போயிருந்திருக்கோம். அவர் நம்மை மறக்காத தேவன். அவர் நினைவில் தான் நாம் இருக்கிறோம். அப்படின்னாலே தேவரை சகலத்தையும் செய்ய சொல்லுவாங்க. தேவரே எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்ல தேவரே எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே, நீர் செய்ய நினைத்தது. சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது. ஏன்னா சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கேன். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. திருமண காரியங்களிலே காணப்படுகிற தடைகள் நீங்குவதாக. வேலை ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய தடைகள் நீங்குவதாக. ஆவிக்கு ஜீவிதத்தில் ஜெபிக்க முடியாத தடைகள் நீங்குவதாக. விருப்பங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை செய்த ஆவிகள் நீங்குவதாக. இந்த காலை வேலையிலே தடைகளை நீக்கி கொடுக்க தேவன் நமக்கு கொண்டதாக சொல்கிறார். அல்லேலூயா. தடைகள் நீங்குவதாக. நீங்க சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில் என் தடைகள் நீங்கட்டும், என் பலவீனமான தடைகள் நீங்கட்டும், எனக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய அந்தகாரத்தின் தடைகள் நீங்கி போகட்டும். என் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்ன சொல்லுங்க, விசுவாசத்தோடு எனக்காக அவர் எதையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்ததை செய்ய வல்லவர். எனக்காக முன்குறித்ததை எனக்கு தர வல்லவர். எனக்காக கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்ய வல்லவர். அவர் இம்மானுவேல், அவர் எபினேசர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வெள்ள கரைகளை தட்டி அதிசயமானவரே, எனக்காக சகல காரியமும் செய்ய வல்லவரே, என் தடைகளை நீக்குபவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
தரியாசந்தரவா நேர பரிசுத்த ஆவியானதாம் எங்களுக்குள்ளே இடைபடுவாராக. ஆவியானவர்களுக்குள்ளே இடைபடுவாராக. பரிசுத்தாவின் அபிஷேகம் அதிகமாய் உங்களுக்கு எடுப்பதாக. ஆவியானவர்களால் மட்டும்தான் நீங்க பெறப்பட முடியும். பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் உங்களுக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவிக்குள்ளான் உங்களுக்கு திறன் உண்டு. எல்லா கடமை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கப்பா. நேற்று இந்த அபிஷேகம் அல்ல, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. நான் கடந்து போக வேண்டிய பாதையிலே, எனக்கு தெரியாத பாதைகளே, எனக்கு புரியாத பாதைகளே, ஏன் என்ற கேள்விகளை உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் மதியே ஆவியான ஒருவர் மட்டும்தான் எனக்காக என் ஆழங்களை புரிந்து கொண்டு எனக்காக செயல்பட வல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எனக்காக 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 கிரி செய்யும்படியாக உண்மை அழைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆவிக்குள் ஆகுங்க, ஆவிக்குள் ஆகுங்க, ஆவிக்குள் ஆகுங்க. இந்த அபிஷேகம் போராது. இவனுடைய பாஷையை பேசி ஆவியானவரோடு உங்கள் தொடர்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எவ்வளவோ வாக்கு கட்டளை கொடுத்தாலும் நிறைவேறுவதற்கு தாமதமாய் இருக்கிறபடினாலே தாமதங்களுக்கு காரணமாய் நம்மிலே எந்த விதமான குற்றங்கள் குறைவளிக்கும் என்று சொன்னார். அதை அகற்றி போடுவோம். ஆண்டவர் தடைகளை நீக்கி போடும்படியாக இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கற்றுங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னது போல நம்மிலே காணப்படக்கூடிய குறைவுகள், பலவீனங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், வசத்துக்கு மாறாய் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றி ஆண்டவர் நம்மை தாமே பரிசுத்தப்படுத்தி நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை சோதனைக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொன்ன கட்டு நமக்காக நம் வாழ்விலே நம்ம தனிப்பட்ட ஜீவியத்திலே நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற உதவி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாரமாக சதரவாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்ய முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்ய முடிப்பவரே, என் பாதங்கள் என் சுமைகள் என் பாதங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைதானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். சித்தம் செய்ய நாம் அர்ப்பணிப்போம். அதை நமக்கு நிறுத்திக் கொள்வோம்.
சங்கீதம் சொல்லும்போது நான் அவர் எனக்கு உண்மையை பிரித்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவரின் பாத்திரத்தில் சுதந்திரமும் பங்குமான நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கு எனக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசி நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை என் கொம்பராக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. அவர் என் பாத்திரத்தில் சுதந்திரமும் பங்கும் ஆனவர். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் இந்த நாளிடம் காசு வளமை தந்தபடினால்